GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். திருநெல்வேலி மண்டல தீயணைப்புத்துறை துணை இயக்குனர் அலுவலகம் NGO காலனியில் உள்ளது. தற்போது சரவணபாபு என்பவர் துணை இயக்குனராக பதவி வகித்து வருகிறார். இந்நிலையில் 18ஆம் தேதி திடீரென திருநெல்வேலி மண்டல தீயணைப்புத்துறை துணை இயக்குனர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது துணை இயக்குனர் சரவணபாபு அறையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் அவரது அலமாரியில் பைகளுக்கு இடையே 6 கவர்களில் இருந்து ₹2,24,000 பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் சரவணபாபுவின் ஓட்டுநரிடம் இருந்து ₹27,400 லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். இது தீயணைப்புத்துறை அதிகாரிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. இதையடுத்து தீயணைப்புத்துறை துணை இயக்குனர் சரவணபாபு நேர்மையான அதிகாரி என்றும் அவரை யாரோ உள்நோக்கத்துடன் இதில் சிக்க வைத்துள்ளனர் என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனிடையே NGO காலனி தீயணைப்பு துணை இயக்குனர் அலுவலகத்திற்கு அருகில் எதிர்புறம் உள்ள ஒரு வீட்டின் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. அதில் சோதனை நடைபெற்றதற்கு முந்தைய நாள், அதாவது 17ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 12 மணிக்கு காக்கி பேண்ட், நீல நிற சட்டை அணிந்த ஒரு நபர் 2 வீலரில் தீயணைப்புத்துறை அலுவலகம் முன்பு வருகிறார். அப்போது 2 வீலரை நிறுத்திவிட்டு ஒரு பையை எடுக்கிறார். அதிலிருந்து சில கவர்கள் கீழே விழுகின்றன. பின்னர் அந்த நபர் அந்த பையுடன் அலுவலகத்திற்குள் சென்று வைத்துவிட்டு 10 நிமிடங்களில் மீண்டும் வெளியேறுகிறார். பார்ப்பதற்கு தீயணைப்பு படை வீரரை போலவே இருக்கும் அந்த நபர் ஏன் நள்ளிரவு 12 மணிக்கு அங்கு செல்ல வேண்டும்? அவர் யார்? அவர் அந்த பையில் என்ன கொண்டு சென்றார் என்பது குறித்த கேள்விகள் எழுந்துள்ளன. மேலும் CCTV காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை நடத்தவும் லஞ்ச ஒழிப்பு கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.